போடு, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம செவியூர் சந்தை பார்த்துக்கணுங்க. இவ்வளோ நாள் வந்து இதில் சந்தை வைக்கவே இல்லை. இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணி இரு காட்டிக்கலாம், சந்தையை காட்டிக்கலாம். இங்கே வந்து ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியுங்களா? ஏன் போன தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஏன் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன். சந்தை காட்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்ம வியாழக்கிழமை செவியூர் சந்தை, சரிங்களா? சிறுவலூர் சந்தை விட இங்கே ஒரு 2 ரூபா குறைவாகவும் இருக்குங்க. காயும் நிறைய கொடுப்பாங்க அதை விட இங்கே. ஆனால் நான் வந்துங்க எவ்வளோ கொண்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் 400 ரூபா காலி பண்ணிட்டுமா. நீ போனீங்கன்னாவே எனக்கு நான் 100 ரூபா 200 ரூபாயோட வா 2 காய் வாங்கிட்டு வான்னு 20 ரூபா போதுன்னு சொல்லிட்டு போனீங்கள. 40 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்னு சொன்னீங்களா? சொல்கிறேன் கேடு, என்னென்ன வாங்கிக்கிறது. ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து 60 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். போ நீ எல்லாம் சரியா? இது இப்போ பேர் எதிர்ச்சி. இது 60 ரூபா மாங்காய். ஆனால் இது எல்லாம் பச்சை மாங்காய் புளிச்ச மாங்காய். எதுக்கு தான் பாப்பா நீ காசு கையில் தான் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற. அதுக்குள்ளே எனக்கு சொல்லிடுற நீ நான் எவ்வளோ சிம்பிளாக வாங்குறேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்கினோம்னா 50 ரூபா இது. ஆனால் கடையில் வாங்கினோம்னா இதில் 4 பீஸ் போட்டு 20 ரூபா கப்புன்னு கொடுக்குறாங்க. 20 ரூபா. அது இனிப்பு மாங்காயாக இருக்குது. புளிப்பு மாங்காய் பயங்கர புளிப்பும் தராங்க. அதனால் இது சுகாசுக்கு முடிக்கும்ல, அதனால் வாங்கினேன். பரவாயில்ல, 50 ரூபா அது. ஓகேவா? அப்புறம் வந்து இது 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு நாள் நல்லா சாப்பிடுங்களோ, அதனால இது வாங்கினேன். இதுக்கே இவ்வளோ ஆயிடுச்சு. அடுத்தது தான் நம்ம காய்கறிகளை பார்க்க போகிறோம். தக்காளி வந்து 20 ரூபா 1 கிலோ. இப்போ ரேட் அதிகமாக நான் 30 ரூபாய்க்கு 2 கிலோ 30 ரூபாய்க்கு இருந்துச்சு. அது ரொம்ப நல்லாவே இல்லை, அதனால இதையே வாங்கிட்டேன். அது சரியில்லை, தரம் சரியில்லை. வேண்டாம், அது பாதி வேஸ்ட் ஆயிரு. பாருங்க, இந்த இதுதான் பாருங்க ராட்சத காலிஃப்ளவர் பாருங்க நண்பர்களே, ராட்சத காலிஃப்ளவர். இது எவ்வளோ வரும் நீங்க கெஸ் பண்ணுங்க, சரிங்களா? ரேட் எவ்வளோ வரும்னு மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க. நான் வந்து கடைசியாக இதனோட ரேட் சொல்ல போறேன். இது எவ்வளோ வரும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது சில்லி போடலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு ஆசையா போச்சு. இதை இன்னைக்கு சில்லி போட்டு தள்ளிட வேண்டியது அப்படின்னு வாங்கிட்டு போய் எங்க நான் ஓட்டோம்னா இந்த மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் கரெக்டாக ஒட்டுறதில்ல. அவங்க போடுற மாதிரி போட முடியறதில்ல. இருந்துச்சு போன தடவை கம்முன்னு இல்லை, அவங்க போட்டு நல்லா ஒட்டிக்குதுல்ல, அது மாதிரி வரதில்ல வாப்பா. ஒரு தடவை நான் போட்டு கொடுத்து கடையில் மாதிரி இருக்குன்னு சாப்பிடலையே நீ போன டைமு. கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்டைக்காய் வந்து 20 ரூபா, சரிங்களா? ஒரு கூறு 20 ரூபா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலம் நம்மளுக்கு ரொம்ப மனவேதனை தான் அதிகமாகுது பாப்பா. வர வந்து அதை விடுமா நீ ஒன்று. இங்கே பாருங்க, பீட்ரூட் வந்து 20 ரூபா ஒரு கூறு. 20 ரூபாய்க்கெல்லாம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி வந்து 20 ரூபா, சூப்பரான இஞ்சி. அப்புறம் கேரட் 20 ரூபாய்க்கு இவ்வளோதான் வந்தது. சுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல சாமி, அந்த மல்லித்தூளுக்குள்ள அரைச்சி போட்டு குடிச்சா ரொம்ப நல்லதாம. சுக்கு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சுக்குக்கு மிஞ்சின்னு மருந்து மில்லை, சுப்பர்மணியனுக்கு மிஞ்சின்னு கடவுள் மில்லின்னு சுக்கு வாங்கிட்டு வரவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்க, பீன்ஸ் 20, பீன்ஸ் 40, இது 20, வெண்டைக்காய் 20, பீட்ரூட் 20, கேரட் 20, அப்புறம் காலிஃப்ளவர் 40, தக்காளி, இஞ்சி, அவ்வளோதான். இது காய்கறிகள். அப்புறம் வந்து பல வகைகள் வாங்கியாச்சு சாப்பிட்றதுக்கு. பல வகைகள் இல்லை. நான் வந்து அன்னைக்கு வந்து சரி தக்காளி இல்லைன்ட்டுங்க நண்பர்களே. பசுட்டு இறங்கிங்க 200 ரூபா தான் பரிசில் இருந்தது. 160 ரூபாய்க்குங்க. நான் என்ன 1.5 கிலோ தக்காளி, அப்புறம் கேரட் பீன்ஸு இதெல்லாம் 140 ரூபாய்க்கு நான் எப்படி அதே போது 2-3 நாளைக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். நீ அது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாம், இது டெய்லி ஒன்று பச்சை பீட்ரூட் கேரட் சாப்பிட்ணும். எங்கள் டாக்டர்மா நான் நர்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் 400 ரூபாய்க்கு இப்படி இத்தனை முடிச்சு கட்டி இருக்கிற பணத்தை எல்லாம் சேர்ந்து 400 ரூபா. அப்புறம் ஸ்நாக்ஸே வாரு. அப்புறம் பொரி வாங்கினேன். பொரியுங்க 6வது நாள் வச்சிருந்துச்சு, அது இருக்கு பொரி. அட இல்லை, வச்சு போட்டு வந்துட்டீங்களா சந்தையில்? இல்லைப்பா, எடுத்துச்சு 6வது நாள்.
பொரி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இதுக்கு 400 போட்டு பார்த்து தெரியும். 400 வராது. 40, 50, 60, 70, 80, 90, 100, 120, 180, 300, 230, ம் 280, ம் 300, 310, ம் 350. ம் ராட்சவ காலிஃப்ளவர் கடைசி வரைக்கும் இன்னும் ரேட் சொல்ல எங்கள் பாப்பா. இன்னும் சொல்லவே இல்லை. சொல்லட்டுங்களா? இது 40 ரூபா தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஒரு பொண்ணு, எங்கள் ஊர் பொண்ணு போய் ரேட்டை கேட்டு பார்த்துட்டு 30 ரூபாய் வாங்காமல் வந்துச்சா, ஏன் வாங்கல அப்படிங்கிற. 30 ரூபாய்னா வாங்கியிருக்கலாங்க, 40 ரூபாய் போட்டு இது வாங்குறதுங்களா அப்படின்னா. உனக்கு சும்மாவே நீ கேட்ப இவ்வளோ பெரிய வேறு 3 பூ வர மாட்டேங்குது. ஒரு பூவே 50, 30ங்கிறாங்க. இவ்வளோ பெருசு 40 ரூபாய்க்கு பத்தாதுங்க. ஆமாங்க பாவம், அவங்களுக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும். இது எனக்கு தாராளமாக தான் கொடுத்துருக்காங்க. நான் அள்ளி போட்டு வந்துட்டேன். நம்ம ஊர் குமார் ஒன்று காலிஃப்ளவர் கொண்டு வருமே, அது கொண்டு வரலையா? வேளாங்கர குமார். அவர் நான் பார்க்கவே இல்லை. ஒரு அக்கா வச்சிருந்துச்சு. சூப்பரா சந்தை வண்டிட்டாங்கல்ல. அது எப்போவோ கட்டுனது. இவ்வளோ நாள் வந்து அவங்க இது பண்ணவே இல்லை, திறப்பு விழா நடத்தலைங்க. இப்போ புது சந்தையில் சந்தை கூடுதுங்க நண்பர்களே. சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குங்க. இப்போ மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி சந்தை தான் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பெருசு வியாழக்கிழமை சந்தை. இளவரசம் போட்டுருக்குது வீடியோ. அது என்ன ஒரு நெட்டா சும்மா வச்சிருப்பாங்க அப்பெல்லாம். ஆமாம், சூப்பரா இருக்குது. சரிங்க நண்பர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கம்.